ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட 1 வயசு குழந்தையோட எப்படி வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து இயர்லியாக மார்னிங்கே எழுந்திரிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து குழந்தைய வச்சுட்டு க்ளீன் பண்ண முடியும். மற்ற டைம் வந்து நம்மளால் அவங்கள வச்சுட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நானும் கூட இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்து இயர்லியாகவே வந்து ஏஞ்சிட்டேன். ஸோ ஏஞ்சதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் எதுவுமே வந்து வாஷ் பண்ணாமல் தான் இருக்குது. மருந்து எல்லாமே அங்கங்கே இருக்குது. ஏன்னா வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து என்னால் கிச்சனில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாகவே வந்து நாஸ்தியாகி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து பொருள் வந்து சிதறி தான் கிடக்குது. கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சப்போர்ட் பண்ணதுனால கிச்சன் வந்து ஃபுல்லாகவே வந்து நாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி வாஷ் பண்ண பாத்திரம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்ற ரெகுலர் ஒர்க் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து திருப்பி வந்து பாத்திரம் செய்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லா பாத்திரத்தையும் முதல்ல எடுத்து எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வச்சிட்டேன். அடுத்து வந்து இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கடகடன்னு வந்து ஃபாஸ்ட்டாக கழுவிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பாத்திரத்தை வந்து ஃபுல்லாக கழுவிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சிங்கில் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் வந்து நான் முந்தின நாள் நைட்டு உள்ள பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கழுவிக்கிறேன். நம்ம வந்து நார்மலாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த டைம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குமோ, குக்கிங் முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இதே வந்து நம்ம ஒரு குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. அவங்க வந்து எந்த டைம் வந்து நல்லா தூங்குறாங்க, அந்த டைம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ தான் தூங்குறாங்க, ஸோ வந்து இன்னும் ஒரு 1 hour வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற டைம் நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கழுவ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடகடன் வந்து கழுவி முடிச்சிடலாம். நம்ம மனசுலையும் இருக்கணும், நம்ம வந்து 1 hourக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும் குழந்தை ஏந்திக்கிறதுக்குள்ளார அப்படின்றதையும் நம்ம வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நான் வந்து என்னோடய கிச்சனை வந்து ஒரு 1 வீக்காக தான் வந்து சரியாக க்ளீன் பண்ணலை. ஸோ வந்து எனக்கு ஒரு 1 hourலேயே போதும். நான் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு மாதமாக வந்து நீங்கள் கிச்சனே வந்து க்ளீன் பண்ணலை, ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்து கரெக்டாக 2 நாளாவது ஆகும். நீங்கள் பொறுமையாக வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஒரு சைட் கவர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு சைட் கவர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம குழந்தை வச்சுருக்கிறதுனால அதே டைமில் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது முடியாத விஷயம். அடுத்த விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவும் போது நம்ம வந்து கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எழுந்திரிக்கிறதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னோட பெரிய பையனுக்கான ஸ்கூலோட ஸ்நாக்ஸ் டப்பா, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே கூட வந்து நான் டெய்லி அன்னன்னைக்கு வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அதில் வந்து எந்த ஸ்மெல்லுமே வராமல் இருக்கும். நம்ம வந்து அடுத்த நாள் கண்டினியூவாக தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வாட்டர் பாட்டிலையுமே டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நான் அவனுக்கு கொடுத்து அனுப்புவேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம் அப்படின்னாலுமே வாரத்தில் ஒரு நாள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அதில் வந்து எந்த ஒரு டர்ட்டியுமே இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து அது ரொம்பவே ஹெல்தி. ஸோ நான் பாட்டில்ஸை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி தான் வந்து நான் அவனுக்கு கொடுப்பேன். கிச்சனில் வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேப்பில் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து லைட்டாக ஸ்பில்லேஜ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு டேப் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறது. எல்லா இடத்துலையும் வந்து பரவுறதுனால நமக்கு வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு கழுவுறதுமே கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எல்லா பாத்திரத்தையும் வந்து விளக்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஓரளவு வந்து சிங்க்கு காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்பை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்னரோட டாப் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கழுவ போடுறேன். இதில் வந்து நம்ம எப்போ பால் கொட்டிடுச்சு அப்படின்னாலும் டக்குன்னு அந்த டைமே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு வந்து கரை சேராது. ஆனால் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரை வந்து நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். ஸோ அதுக்கு தான் நான் நல்லாவே ஊற வச்சு இரும்பு நார் வச்சு தான் நல்லாவே தேய்ச்சேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேய்ச்சி வந்து அந்த அழுக்கவே எடுத்தேன். ஸோ நிறைய டைம் வந்து பொங்க விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கணும். ஒன்லி வந்து எனக்கு இப்போ சுடு தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கீழே வச்சுட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ எடுத்து கீழே வைக்கிறேன்.
இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க வந்து எப்பயுமே காலையில கிச்சன கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சமைச்ச பொருள்லாம் வந்து அதிகமா இருக்காது. ஸோ, உங்களுக்குமே கிளீன் பண்ண வந்து ஈஸியா இருக்கும். நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து நெறைய பொருள் இல்லாதப்போ கிளீன் பண்ணணும்னா, நம்மளால வந்து ஈஸியாவே கிளீன் பண்ண முடியும். ஸோ, அதனால நீங்க மார்னிங் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இப்போ வந்து என்னோட கவுண்டர் டாப்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் எடுத்து கீழ வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து கேஸ் அடுப்பு தான் கிளீன் பண்ண போறேன். ஸோ, அதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்க்கு கீழ வந்து எப்படியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குப்பைங்கலாம் இருக்கும். ஸோ, அது எல்லாத்தையுமே வந்து துணியில வந்து ஃபர்ஸ்ட்டு தள்ளிட்டு, அத வந்து பெருக்கி எடுத்துக்கிறேன். இந்த குப்பையெல்லாம் வந்து ஈரமாகறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முதல்லயே வந்து அதெல்லாம் பெருக்கி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது வந்து ஈரமானா, நம்மளால வந்து தொடச்சு ஈஸியா கிளீன் பண்ண முடியும். இப்ப அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் துணிய வந்து ஈரமாக்கிட்டு, இந்த மாரி ஸ்டவ் மேல வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டு நம்ம தொடச்சிக்கலாம். எல்லா பக்கமும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டைம் வந்து நம்ம தொடச்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம லிக்விட் போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து சாதாரணமா நம்ம பாத்திரம் வெளக்கறதுக்கு யூஸ் பண்ற லிக்விடு தான். அந்த வந்து இரும்பு நார் வச்சு நான் வந்து கொஞ்சம் தொடச்சு எடுத்துக்கிறேன். என்னோட ஸ்டவ் வந்து ஸ்டீல் தான். ஸோ, அதனால வந்து நான் இரும்பு நார் போட்டு தேய்க்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. சப்போஸ் வந்து உங்களுது வந்து கண்ணாடி ஸ்டவ்வு அந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் வந்து ரொம்ப வந்து ஆயில் பசுக்கா இருந்துச்சு, ரொம்ப வந்து அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இது மாரி தான் வந்து நான் ரப் பண்ணுவேன். சப்போஸ் வந்து ஒரு 1 வீக்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து நான் நார்மலான ஸ்பாஞ்ச் போட்டே கிளீன் பண்ணிக்கலாம். அதிலே வந்து இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துரும். ஸோ, இந்த மாரி வந்து நம்ம ஒரு டைமும் வந்து தேய்ச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து துணி வச்சு கொஞ்சம் தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2, 3 டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ஆயில் கறை எல்லாமே போகும். நம்ம வந்து ஸ்டவ்ல வந்து முக்கியமா எந்த இடத்துலலாம் கவனிக்கணும்னா, இந்த மாரி கோடு கோடா டிசைன்ஸ் மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கிற டிசைன்ஸ்லலாம் கண்டிப்பா வந்து அந்த இடுக்குலலாம் வந்து அழுக்கு சேர்ந்திருக்கும். அந்த இடுக்குலலாம் தான் எண்ணெய் கறை வந்து சேர்ந்திருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு டைமும் வந்து தொடச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். ஸோ, அதனால நான் இந்த மாரி தொடச்சு வச்சு கண்டிப்பா வந்து ஒரு 2 டைமாவது நான் பண்ணிடுவேன். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணாலும் ஸ்டவ் வந்து நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். அதே மாரியே ஸ்டவ்வ வந்து சுத்தி இருக்கிற எல்லா போர்ஷனுமே வந்து நம்ம இந்த மாரி தொடைக்கணும். அதே மாரி ஸ்டவ் யூஸ் பண்ற அந்த பட்டனு எல்லாமே நம்ம தொடச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான், நம்ம வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணோம் அப்படின்னாலுமே கரெக்ட்டா நல்லாருக்கும். ஸோ, இந்த மாரி இடுக்குலலாம் வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வ வந்து நம்ம தொடச்சு எடுத்ததுக்கப்புறமா, இப்ப வந்து நம்ம கீழ இருக்கிற கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ, அது வந்து கொஞ்ச நேரம் வந்து காயிற அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த மேல வந்து அதிகமா அந்த டைல்ஸ்லலாம் எண்ணெய் தெரிச்சிருக்கும். ஸோ, அந்த பகுதி, அதுக்கப்புறம் கீழ இருக்கிற கவுண்டர் டாப் இது எல்லாத்தையுமே அதே மாரியே வந்து ஃபர்ஸ்ட்டு ஈர துணி வச்சு தொடச்சுட்டு, அதே மாரியே இந்த மாரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க நல்லா தேய்ச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அந்த ஆயில் கறை எல்லாமே வந்து போயிடும். ஸோ, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேய்க்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாவே இருக்கும். ஸோ, அந்த மாரி வந்து நம்ம தேய்ச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி அப்ளை பண்ணி, அந்த துணியால தொடச்சுட்டு, திருப்பி இன்னொரு டைம் நம்ம பண்ணோம் அப்டின்னா, அந்த அழுக்கு வந்து எங்கேயாவது வந்து மிஸ் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ, அந்த மாரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் பண்ணிட்டு, செகண்ட் டைமும் வந்து நம்ம பண்ணணும். என்னோட ஸ்டவ் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிற அளவுக்குலாம் இடம் கிடையாது. ஸோ, அதனால வந்து நான் தூக்கிட்டு தான் அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணுவேன். ஸோ, நீங்க வந்து ஸ்டவ்வ கிளீன் பண்ணும்போது பர்னரையும் சேர்த்து நீங்க அந்த டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து பால் சிந்தும்போதெல்லாம் வந்து அந்த ஓட்டைக்குள்ளலாம் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, அதெல்லாம் வந்து நல்லாவே கிளீன் ஆகும். ஸோ, அப்பதான் வந்து நமக்கு வந்து அடுப்பு வந்து நல்லாவே எரியும். நம்ம வந்து அந்தந்த டைம் கிளீன் பண்ணிட்டோம்னா, அது சேர்ந்து வந்து அதுக்கப்புறம் எரியாம போறதுக்கான பிரச்சனை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ, அதனால கண்டிப்பா வந்து ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது பர்னரும் நீங்க ஒரு டைம் கிளீன் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நான் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாவே வந்து இந்த சைட் வரைக்கும் நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நான் வந்து ஒரு போர்ஷனா தான் கிளீன் பண்ணுவேன். ஸோ, எனக்கு வந்து ஸ்பேஸ் அவ்வளோதான் அப்படின்றதுனால, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வுக்கு கீழ கிளீன் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து மீதி இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி ரப் பண்ணி நான் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன். ஸோ, இந்த மாரி வந்து நம்ம வந்து லிக்விட் போட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பூச்சி வரத கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து நைட்டு வந்து பூச்சி வந்து வராது. அதே மாரியே நம்ம வந்து இத வந்து கல்லு உப்பு, அதுக்கப்புறமா எலுமிச்சப்பழம் இத கூட வந்து நம்ம கொஞ்சம் வந்து போட்டு நம்ம அதையும் சேர்த்து தொடச்சு விட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பூச்சி, எறும்பு இதெல்லாம் வர்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ வந்து என்னோட ஸ்டவ் வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சதுக்கும் இப்பயும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க. ஸோ, வந்து எல்லா இடத்தையுமே வந்து நீட்டா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து முடிச்சதுக்கு அப்புறமா, இது வந்து ஓரளவு ட்ரை ஆயிருக்கும். ஸோ, ட்ரை ஆகாத போர்ஷன வந்து நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு துணி வச்சு வந்து நம்ம தொடச்சு எடுத்துக்கணும். ஸோ, நம்ம அந்த மாரி தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து என்னோட ஸ்டவ்ல வந்து பேப்பர்ஸ்லாம் எதுவுமே போடல. ஏன்னா பேப்பர்லாம் போட்டோம் அப்டின்னா வந்து அது அந்த அப்படியே ஒட்டிக்குது. ப்ளஸ் வந்து அதுக்கு கீழலாம் வந்து பூச்சி, எறும்பு இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து சேர்ந்துருது. ஸோ, அந்த ரீசனால வந்து நான் பேப்பர்லாம் எதுவுமே போட மாட்டேன். அப்படியே தான் வந்து நான் விட்டுருப்பேன். ஸோ, இந்த மாரி வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து நம்ம ட்ரை பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட திங்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப் மேலே வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வந்து நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நம்ம அந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அது கீழே வந்து கண்டிப்பாக வந்து அழுக்கு நிறையவே சேர ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம டெய்லி வந்து சமையல் முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வீக்லி 1 டைம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நம்ம டெய்லியுமே மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஜாடி வைக்கிற ட்ரேயை வந்து ஓரளவுக்கு தட்டிட்டு திருப்பி வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் மாற்றிட்டு அதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம எப்படியாவது வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து ஓரளவு நம்ம குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம கிச்சன் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம கிச்சன் நீட்டாக இருந்தாலே போதும், நம்மளால் வந்து ஈஸியாகவே வந்து சமைக்க முடியும். நான் வந்து அதே மாதிரி என்னோடய ஜாடியும் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஒரு ஈரத்துணி வச்சு நான் தொடச்சி வச்சுருவேன். ஸோ மூடியுமே நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஆயில் பாஸுக்கெலாம் சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப திக்காகிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கழுவுறது வந்து கஷ்டமாயிடும். கண்டிப்பாக வந்து நம்ம கிச்சனில் வைக்கிறதுனால இந்த திக்ஸ்லலாம் வந்து ஆயில் கரை படியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும் போதே தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து அழுக்கு செய்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே நாளில் க்ளீன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு போர்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் உங்கள் கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நானுமே அதான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப நாள் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்த கிச்சனை வந்து நான் ஒரு 2 டேஸ் ட்ரை பண்ணி தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஆயில் ஊற்றுற டப்பா இதெல்லாமே கூட நம்ம வந்து கொஞ்சம் அந்த டைம் வந்து தொடச்சி ஈரத்துணியால் வச்சோம் அப்படின்னா நமக்குமே வந்து அது பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதோட மூடியுமே நம்ம கொஞ்சம் ஓரளவு அந்த தொடச்சி வச்சோம் அப்படின்னா அது வந்து அதிகமாக வந்து எண்ணெய் கீழெல்லாம் வடிகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எல்லா டப்பாவுமே வந்து நான் ஓரளவு தொடச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி வந்து என்னோடய இடிக்கல்லையும் வந்து நான் ஓரளவு கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய கவுண்டர் டாப் வந்து ஓரளவு ஃபுல்லாகவே செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரியே அடுத்த சைடும் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே எடுத்து வச்சுட்டு நான் வந்து அந்த சைடுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மிக்ஸியுமே ஓரளவு கொஞ்சம் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் க்ளீனாக. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்களுமே உங்களோட கிச்சனை வந்து ஒரு போர்ஷனாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு உங்களோட கிச்சனையும் வந்து நீங்கள் அழகாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.